ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். வெல்கம் டு கிறிஸ்டிஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் பற்றி தான் இங்கே பேச போகிறேன். நான் ரொம்ப பேருக்கு பிசிஓடி ப்ராப்ளம், ஹார்மோன் ஸ்டேஜ் ப்ராப்ளம், அவங்க பீரியட்ஸ் சரியாக ஆக மாட்டேங்குது, ரொம்ப கிராம்ஸ் இருக்குது, ஆனால் பீரியட்ஸ் ஆகுதில்ல, மாதம் அதே டைமில் ஆக மாட்டேங்குது பீரியட்ஸு, ப்ளஸ் ரொம்பவே வலிங்கும் இருக்குது. இது மாதிரிங்களுக்கு இது ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு இது ஒரு லட்டு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி லட்டு. இது என் மாமியாரோட ரெசிபி. அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணவங்க, நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இது எப்படி பண்ணணும் பார்க்குறதுக்கு முன்னாலே இது எப்படி சாப்பிடணும்னு நான் சொல்லிடுறேன். என்ன பண்ணுங்க, இது அர்லி மார்னிங் வெறும் வயிற்றில் ஒரு லட்டும், நல்லா சுடு தண்ணி கூட ஒரு லட்டும், ப்ளஸ் கருப்பு காஃபி கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஈவினிங்கும் அதே மாதிரி நீங்கள் சாப்பிடுங்க. மார்னிங் ஈவினிங் மாதிரி செஞ்சுட்டு பீரியட்ஸ் ஆகிறதுக்கு ஒரு வாரம் முன்னாலே ஸ்டார்ட் பண்ணுங்க. பீரியட்ஸ் ஆகிட்டப்புறம் இது ஸ்டாப் பண்ணிடுங்க, இது லட்டு சாப்பிட்றதுக்கு. திரும்பி அடுத்த மாதம் அதே டேட்டாவுக்கு ஒரு வாரம் முன்னாலே ஸ்டார்ட் பண்ணுங்க. இது மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு 2-3 மாதம் பீரியட்ஸ் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிரும், ப்ளஸ்ஸு கிராம்ஸும் கம்மியாகும். வாங்க எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியாக ஒரு லட்டு இது. நான் இங்கே எள்ளு எடுத்துருக்கிறேன், கருப்பில் எள்ளு 1/2 kg. அது நல்லாவே கழுகிட்டு வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா வறுக்கும் போது டப் டப் சவுண்டு கேட்கணும். வாயில் கொஞ்சம் போட்டு பாருங்க, வெந்திருக்கும், டேஸ்டியாக இருக்கும் சாப்பிடும்போது. அது நல்லாவே நான் பவுடர் பண்ணிவிட்டேன். இங்கே சுக்கு நான் 250 கிராம் எடுத்துருக்கிறேன். அதுவும் நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லாவே பவுடர் பண்ணிவிட்டேன். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. வெல்லம் இங்கே நான் 250 கிராம் எடுத்துருக்கிறேன், 2 கிண்ணம் அளவுக்கு. அதுவும் நீங்கள் இது மாதிரி பவுடர் பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதில் கருப்பு வெல்லம் என்ன சொல்லுவாங்க, பனை வெல்லம் சொல்லுவாங்களே, அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணால் அது ரொம்பவே ஹெல்த்தி. இதுவும் அதே வேலைத்தான் செய்யும், அதுவும் அதே வேலைத்தான் செய்யும். அப்புறமேட்டு நெய் இங்கே நான் 250 கிராம் எடுத்துருக்கேன். நல்லா சூடு பண்ணிவிட்டு இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஹுஷாராக பண்ணுங்க, ரொம்பவே சூடாக இருக்கும். அதனால கொஞ்சம் ஸ்பூனில் கிளறிட்டு அப்புறமேட்டு லட்டு பிடிங்கோ. இதில் தண்ணி எதுவுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணாதீங்க. இதை தானாகவே நல்லா வெல்லம் உருக்கும் போது தானாகவே லட்டு பதத்துக்கு வந்துடும், லட்டு மாதிரி இது பண்ணிக்கலாம். இது ரொம்பவே ஹெல்த்தி ஒரு லட்டு. நீங்கள் இது மாதிரி பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களது ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகும். இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நான். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே. காட் பிளஸ் யூ.